மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு வீரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கார். வாங்க அவங்களை வரவேற்று நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக புகார் கொடுத்துட்டு ஆணையர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருந்தீங்க. அந்த பேட்டியில் குறிப்பாக சில நபர்கள் பெயரை குறிப்பிட்டு நான் இந்த மாதிரி அவங்க பேரில் புகார் கொடுத்துருக்குறேன், அவதூறுகளை பரப்புறாங்க, உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் மீது நீங்கள் புகார் வைப்பதற்கான உறுதியான ஒரு காரணம் இருக்குல்ல, அது என்ன? இல்லை, அன்னைக்கு கொடுத்த புகார் மனுக்கான சாராம்சம் என்னன்னா, கரூரில் வந்து நடிகர் விஜயால நீதிபதி சொன்ன போல மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் படுகொலை, பேரிழப்பது அந்த சம்பவம். அந்த 41 உயிர்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஒரு விசாரணை குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை குழு, இன்னொன்று வந்து உயர்நீதிமன்றம் நீதிபதி அவங்க உத்தரவு பேரில் வந்து நார்த் ஜோன் ஐஜி தலைமையிலான ஒரு சிறப்பு விசாரணை குழு போட்டிருந்தாங்க. இந்த விசாரணை குழு வந்து தடைப்படாமல் இருக்கிறதுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் வந்து நடந்த உண்மையான சம்பவம் வந்து அவங்களுக்கு வந்து உரிய முறையில் அவங்களுக்கு வந்து தெரியறதுக்காக வந்து எந்த ஒரு தடை இல்லாமல், அந்த விசாரணை குழுவுக்கு பாதிப்பு இல்லாமல், நாட்டு மக்கள் மத்தியில் வந்து எந்த ஒரு பொய் பிரச்சாரங்கள் யாரும் பண்ணாத அளவுக்கு உண்மையாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த வந்து தெளிவாக நம்ம வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கான தண்டனை பெற்றுத்தரணுன்றதுக்காக ஒரு 3 நபர் மேலே வந்து நம்ம புகார் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிநாடாருன்றவர். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வலையொலி மூலியமா பொய் பிரச்சாரங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவதூறையும் வதந்தியும் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதுல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே அவங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட யாருக்கிட்டுமே கிடையாது. அடிப்படை ஆதாரமே இல்லாம வந்து ஒரு பரப்புரையை, ஒரு வதந்தியை பரப்புனா அதை வந்து இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் போன் வந்து எல்லா இளைஞர்கள் கையில, இளம் பெண்கள் கையில, முதியவர்ல இருந்து எல்லா குழந்தைங்க கை வரைக்கும் இன்னைக்கு போன்ஸ் இருக்குது. அப்ப அவங்க அந்த கைபேசி மூலியமா பாக்குறப்ப வந்து இதுதான் நடந்திருக்கு சம்பவம் அப்படின்னு அவங்களுடைய மனசுல வந்து தவறான எண்ணங்கள் உருவாகிடக்கூடாது. அரசாங்கத்தின் மீது எந்த ஒரு அவதூறம் வந்து அடிப்படை இல்லாம வந்து பரப்பக்கூடாது. அதனால நாட்டு மக்கள் மத்தியிலும் பரப்பக்கூடாதுன்றதுக்காக 3 பேர் மேல நம்ம புகார் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரிநாடாருன்றவன். அந்த ஆள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஆணவ படுகொலை குறித்து நம்ம இதுல நடந்தது அந்த கவின் சம்பந்தமா. அப்போ பாத்தீங்கன்னா வந்து அவர் பண்ற இல்லீகல் பிஸ்னஸ்க்காக ஒரு சாதி அடையாளம் அவருக்கு தேவைப்படுது. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு மோசடி வழக்குல, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த பேட்டிலேயே, மோசடி வழக்குல அவர் வந்து ஒரு சிறையில 420 வழக்குல சிறையில இருந்தார். அவருக்கு அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். யாரோட பர்சனல் லைஃபோ பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஆனா ஒழுக்கமும் இல்லை அவங்க கிட்ட. ரெண்டாவது வந்து அடுத்தவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா, அடுத்தவங்கள பத்தி ஒரு விஷயத்த ஒரு அவங்கள பத்தி எதனா நம்ம சொல்லணும், நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒழுக்கமா வாழணும், நம்ம நேர்மையா இருக்கணும். அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு. அப்ப அவர் கட்சி வச்சு நடத்துறாரு அப்படின்றதுக்காக யாரையாவது திருப்தி படுத்தணுன்றதுக்காக அந்த ஹரிநாடார்ன்ற என்ன பண்றாரு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீதிபதி குறித்தும் ஒரு வதந்தியை பரப்புறாரு. அங்க நடந்த சம்பவத்துல வந்து தமிழ்நாடு அரசையும் கொச்சப்படுத்துறாரு, சிஎம் அவர்களையும் கொச்சப்படுத்துறாரு. அந்த கரூர் அந்த மாவட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா, செந்தில் பாலாஜி அண்ணன், அவரையும் வந்து அவதூறு வதந்தி அவர் மேல பரப்புறாரு. அப்ப அவர் மீது அவங்க பேசுறது எல்லாமே வலையொலி மூலியமா அது வெளியே வருது. அப்ப அவங்க மீது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் மேல ஒரு புகார் கொடுக்குறோம். அவர் என்ன அதுல பேசி வச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்வு நடக்கிறப்ப, அந்த அசம்பாவிதங்கள் நடக்கிறப்ப செருப்பு தூக்கி வீசினாங்க அப்படின்னு ஒரு சில்லித்தனமா அவர் பேசினாரு. அதை இவங்க தான் செந்தில் பாலாஜி என்ன ஆள் வச்சு வீசினாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா இப்ப அது எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சு. அந்த செருப்பு தூக்கி வீசினவன் யாரு, அவன் எதுக்காக அதை வந்து தூக்கி வீசினான்றது அது சேட்டலைட் தொலைக்காட்சியை புகைப்படம் எடுத்து அது வந்து இப்போ அது நடந்து முடிஞ்சு இப்போ 1 வாரம் கழிச்சு அது எல்லாமே வெளியே வந்துருச்சு. அது ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர். அந்த சவுக்கு சங்கருடைய தொழிலே வந்து
5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி கவர்மெண்ட்ல நடந்த ஊழல் குறித்து இவருடைய யூடியூப் சேனல்ல நல்லா எந்த அளவுக்குலாம் வல்கரா எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஆட்சியாளர்களை பத்தியும் அந்த ஆட்சியில இருந்த அமைச்சர்கள் குறித்தும் அந்த ஊழல்கள் குறித்தும் பேசியிருக்கிறாப்புல. ரொம்ப கொச்சையெல்லாம் பேசியிருக்கிறாரு. இப்ப அதே சவுக்கு சங்கர் அவன் வாயாலேயே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி திட்டுறாரு. இப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு சில அமைச்சர் மூலியமா ஒரு பணம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் செய்யறாரு. இவரோட தொழிலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள எதிர்ப்பாரு, அதன் பிறகு அவரை மிரட்டுவாரு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆப்போசிட் டீம் யாரோ அவங்களுடைய எதிராளியே அவங்க வந்து திட்டி இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறது. இந்த தொழிலுக்கு பேர் என்னன்னு பாருங்க. நான் பேசுற இந்த காணொலியை நீங்க பதிவு பண்ணுவீங்க, பதிவு பண்ணி போடுங்க, அதுலயே போடுங்க இந்த மாதிரி தொழிலுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு போடுங்க, மக்கள்ல கருத்து போடுவாங்க பாருங்க. அப்படியாக ஒரு கட்சியை வந்துட்டு மிரட்டி பணிய வைக்க முடியுமா? பணியை வச்சிருக்காருங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து அவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அதை வந்து இந்த ஆள் எடுத்து பேசி அதை வந்து பேசி நாட்டு மக்கள் மத்தியில வெளியிட்டு அதை வந்து ஒரு வழக்கு தொடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தோணல அவருக்கு. அதை வச்சு இவர் மிரட்டி தட்னிங் பண்ணி பணம் வாங்கி சம்பாதிக்கிறான், அவ்வளவுதான். சரி, இவர் ஜேர்னலிசம்ங்கிறத வந்துட்டு பிளாக்மெயிலுக்காக பயன்படுத்துறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. புகார் கொடுக்க போகும்போது இதற்கான ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்கீங்களா ஆணையர் அலுவலகத்துல? நான் எப்பவுமே யார் மீது புகார் கொடுத்தாலும் உரிய ஆதாரம் இல்லாம நான் பேசவே மாட்டேன். உரிய ஆதாரம் என் கையில இல்லாம நான் புகாரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம், எங்க கட்சியில நாங்க ஒரு குழு நியமனம் பண்ணி அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலியமா போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் அவங்க சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்குன்னு நாங்க முதல்ல எடுத்துப்போம். எடுத்தது அதே நாங்க லீகலா எல்லாம் கரெக்டா இருக்கா, இவங்க தவறு பண்ணிருக்காங்களா நாங்க அதை செக் பண்ணிடுறதுக்கு அப்பதான் நான் புகாரே கொடுக்க போவேன். இப்ப சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியா பாருங்க பெண்களை குறித்து இழிவா பேசியிருப்பாரு, தமிழ்நாடு அரசை வந்து விமர்சனம் பண்ணி அவதூறும் வதந்தியை பரப்பியிருப்பாரு, அமைச்சர்கள் குறித்து அவதூறு வதந்தியை பரப்பியிருப்பாரு, காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து ரொம்ப இழிவா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இழிவா பெண் காவலர்கள் குறித்து இழிவா பேசுறது. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா வந்து என்னையும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் குறித்தும் ஒரு அவதூறும் வதந்தி பரப்பினாரு. அப்ப அந்த வீடியோ நான் பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். மரியாதையா வந்து நீ ஒருத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ற அப்படின்னா முதல்ல நீ அதுக்கு தகுதியானவனான்னு முதல்ல நீ பார்க்கணும். நீ அதுக்கு நேர்மையா இருக்கிறியா, நீ ஒழுக்கமா வாழறியா அப்படின்னு. நீயே ஒழுக்கமே இல்லை உனக்கு. அதாவது ஒரு சில அண்ணனுங்களே இப்ப எனக்கு தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அதாவது உங்களுடைய தகுதிக்கு வந்து நீங்க அவனெல்லாம் வந்து குறித்து நீங்க பேசணும்னு அவசியமே இல்லம்மா. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நாங்க யாரை விமர்சனம் பண்ணோமோ அவங்களதான் விமர்சனம், எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த ஆளை பத்தி எல்லாம் பேசணுமா அப்படின்றது இருக்குது. ஏன்னா இவனை பத்தி பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னு கேட்டீங்களா, இந்த மாதிரி விஷம் நசுக்கி போடணும், இது போல கலையெல்லாம் களை எடுக்கணும் நம்ம. அப்பதான் வந்து அரசியல்ல வந்து மக்கள் வந்து உண்மையான தகவலை வந்து அவங்க உள்நோக்கி உள்வாங்குவாங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள்லாம் நம்ப மாட்டாங்க. அப்ப இந்த ஆள் வந்து தொடர்ச்சியா யாருக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அரசாங்கத்தையும் அமைச்சர்களையும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பெண்களையும் குறிப்பா வந்து இளம் வயசுல இருந்து போராட்ட காலத்துல வந்து சந்திச்சு சிறைக்கு சென்ற என்னை போன்ற பெண் தலைவர்கள் குறித்தெல்லாம் ரொம்ப இழிவு. தொடர்ச்சியா பெண்களையே இழிவா பேசுறது, வல்கரா பேசுறது, மரியாதையே கொடுக்கறது கிடையாது, உரிமையில பேசுறது. அப்ப இதே தொடர்ச்சியா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. இப்ப இந்த சவுக்கு சங்கர் மீது வந்து நான் 4 புகார் கொடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு புகார்ல வந்து அரெஸ்ட் ஆயிட்டான். 2வது இப்ப டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்துருக்கிறேன். 3வது விஜிலன்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஏற்கனவே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் பணி புரியும் போது இவரு படிச்சுட்டு இவர் திறமைக்காக வந்து அந்த பணி எல்லாம் கொடுக்கல. இந்த ஆளுக்கு அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. ஆமா, அவங்க அப்பாவுடைய பணி தான் வந்து இந்த ஆளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அங்கே நேர்மையா இல்லை. அந்த பணி வந்து அவங்க வேலை செய்யற இடத்துக்கும் நேர்மையா இல்லை. அங்க இருக்கிறவங்களோட டீட்டெயிலாம் எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அதை மிரட்டி அவங்கள மாட்ட விட்டு அது மூலியமா வந்து அதுல கூட சிறைக்கெல்லாம் போயிருக்காரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் இவருடைய வாழ்க்கை தொடங்குச்சு. அப்ப ஒரு சாதாரண ஒரு ஏட்டு கூட சொல்ல முடியாது, ஒரு கிளர்க்கு போல இருக்கு அந்த ஆபீஸ்ல. அந்த கிளர்க்கா வேலை செஞ்ச ஒரு நபருக்கு இப்போ ஒரு 7-8 வருஷத்துல வந்து உங்களுக்கு எதில் குரோஸ் கணக்குல எங்கேயாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி குவிக்க முடியுமா? எந்த வழியில உங்களுக்கு வந்துச்சு? பாட்டம் போட்ட சொத்து எதனா இருக்கா? இல்ல ஜமீன் பரம்பரையா, இல்ல ஜமீன்தார் பரம்பரையா? இவரு ஒண்ணும் இல்ல, அன்னக்காவடி. இன்னைக்கு போய் நீ சம்பாதிச்சாதான் அடுத்த வேலை கஞ்சி கூழ் குடிக்க முடியும் அந்த ஆளு. அது போல வாழ்க்கை தான் இப்ப வாழ்ந்துட்டான். ஆனா இப்ப லக்ஸரியா வாழறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை அவருக்கு அந்த ஆளுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நாங்க எங்க விசாரணையில பாத்தீங்கன்னா வந்து அவன் தொடர்ச்சியா வந்து ஏடிஎம் ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்க்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இப்ப அவங்க கிட்ட ஒரு அமைச்சர் மூலியமா பரவலா சொல்றாங்க பாருங்க, எஸ்பி வேலுமணி மூலியமா
அவர் வந்து அவங்களுடைய அண்ணன் இப்போ கூட ஒரு வீடு பல்லாவரத்தில் இருக்கு பாருங்க, அந்த பல்லாவரம் வீடு கூட அவங்க அமைச்சர் வேலுமணியோடைய அண்ணன் அன்பரசன் சொல்லிட்டு, அன்பரசனா அவர் வாங்கி கொடுத்த வீடு தான். அவங்கள எந்த வகையில த்ரெட்டனிங் பண்ணான்னு தெரியல, அங்க வீடு வாங்கியிருக்கான். அது கூட அந்த பொண்ணு பேர்ல, மாலதின்ற அந்த பொண்ணு பேர்ல வந்து வாங்கி வச்சு குவிச்சு வச்சிருக்காங்க. நான் இது சம்பந்தமா தான் என்ன விமர்சனம் பண்ணதுனாலதான் அந்த ஆளை நான் கேட்கிறேன். ஏன்னா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி கிட்ட வந்து அவங்கள வந்து பெங்களூர்ல இருந்து வர வச்சு நான் வந்து பணம் அவங்க கிட்ட வந்து நான் ஏதோ எதனா முடிச்சு கொடுத்தேன்னா அவங்க கிட்ட ஏதாவது பங்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் வர வச்சதாகவும், அவங்க பங்கு வந்து கிடைச்சிருச்சு அதனால அவங்க எடுத்துட்டு பெங்களூருக்கு போனதாகவும், அந்த விரக்தியில எனக்கு பணம் கொடுக்கல விரக்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ பேசியிருந்தான் சவுக்கு சங்கர். அப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. எதுவுமே உனக்கு தெரியாது, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நின்ன இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவங்க அந்த விஷயத்துல கூட இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்துல வழக்கு போயின்னு இருக்குது. அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீ பேசியிருக்கிறேன்னா அப்ப நீ அதுக்கான உரிய அடிப்படை ஆதாரத்தை வெளியிடு. அப்படி நீ உரிய ஆதாரத்தை நீ வெளியில உன்னை பத்தி நான் டீட்டெயில் எடுத்து நான் வெளியிடுவேன். அப்படி இல்லைன்னா உன்னுடைய யூடியூப் அலுவலகம் எங்க இருக்கோ அந்த அலுவலகத்தை வந்து நான் முற்றுகையிடுவேன். ஏன்னா இந்த ஆள் ஒரு அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. நான் அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, புகார் கொடுத்தாச்சு, காவல்துறை நடவடிக்கை எடுக்க போறாங்க, நம்ம ஏன் முற்றுகையிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர? இல்ல, காவல்துறை வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப ஒரு கட்சி தலைவர், ரெண்டாவது நான் ஒரு பெண்ணு, என்ன தொடர்ச்சியா சமூக வலைதளத்துல உரிமையில பேசுறான், இழிவா பேசுறான், என் மீது வந்து அடிப்படை ஆதாரமே இல்லாம அவதூறு வதந்திய ஒரு ஆள் பரப்புறான் அப்படின்றப்ப நான் காவல்துறை சட்டத்தை மதிச்சு காவல்துறை கிட்ட நான் மனு கொடுக்குறேன். டிஜிபி நேர்ல பார்த்து சந்திச்சு ஒரு மனு கொடுக்குறேன். ரெண்டாவதா வந்து இப்போ கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி அவதூறு பரப்புறான்னு. ஏற்கனவே பெண்கள் குறித்து இழிவா பேசுனதுனால தான் புகார் கொடுத்து நிறைய சிறையில இருந்துட்டு வெளியே இப்ப வெயில பிணையில தான் நீ இருக்கிற, கண்டிஷன் பிணையில தான் இப்ப நீ வெளியே இருக்கிற. அப்ப தொடர்ச்சியா வந்து பிணையில இருக்கிற ஒரு குற்றவாளி தொடர்ச்சியா நீ தொடர்ந்து நீ அவதூறும் வதந்தியை நீ பரப்பிக்கிட்டே இருக்கிற, காவல்துறை உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு கட்சி தலைவியா இந்த ஜனநாயக நாட்டுல நான் என்ன பண்ணணும்? முற்றுகை போராட்டம் நடத்தியாச்சு. முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்காக அறிவிப்பு செஞ்சோம். இதுதான் முக்கியமான விஷயம், கேளுங்க. சரி, 24 hours டைம் கொடுத்தோம். அவங்க வந்து அவங்க இந்த டி நகர்ல ஒரு 11 கோடி லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. பல்லாவரம் என் தொகுதி, என்னுடைய தொகுதியில வந்து ஒரு 3.5 கோர்ஸ், அது அந்த 3.5 கோடியில வந்து அங்க ஒரு வாங்கி வச்சிருக்காங்க சொத்து. இது சம்பந்தமா உங்களுக்கு அந்த பணம் வந்து எந்த வழியில வந்துச்சு, யாரு கொடுத்தாங்க, எதன் அடிப்படையில கொடுத்தாங்க, இந்த டீட்டெயிலை வந்து நீங்க நாட்டு மக்களுக்கு 24 hours நீங்க வந்து சொல்லுங்க, உரிய ஆதாரத்தோட வெளியிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எந்த வாயம் திறக்கல. அதுக்கு மாறா வந்து கேலி கிண்டல் பண்ணி அவங்களுடைய யூடியூப் சேனலை என்னை பத்தி விமர்சனம் பண்ணி அதுல திரும்பவும் அவதூறு பரப்பி போட்டிருந்தாங்க. சரி, முற்றுகை போராட்டம் நடத்தலாம், அந்த ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கேட்போம் அப்படின்னா யாருக்குமே தெரியல அந்த ஆஃபீஸ். அப்புறம் நாங்க எங்க டீம் ஃபார்ம் பண்ணி போய் நாங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஸ்டெப்ல உள்ள இறங்கி ஏறுறா போல அவருடைய அலுவலகம் அங்கதான் இயங்குதுன்னு ஒரு வீடியோல காமிச்சிருக்கிறாரு. அந்த அலுவலகத்தை நாங்க பாத்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டு போயிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலந்தூர், நம்ம ஐஜி ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது உள்ளதான். அந்த நேரா போனாங்க. ஆலந்தூர்ல போய் பார்த்தோம். பாத்தீங்கன்னா அந்த அலுவலகம் அந்த வீடு அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த வீடு வந்து ஏடிஎம்கே ஆலந்தூருடைய முன்னாள் கவுன்சிலர், அவங்களோட பையன் வந்து இப்ப ஆலந்தூர் பகுதி செயலாளரா இருக்காரு. அதிமுகவுடைய கட்சி அலுவலகமா அங்க இயங்குது, பகுதி அலுவலகமா அங்க இயங்குது. அவங்களுடைய வீடும் இருக்கு. இந்த ஆள் அங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கான். அவங்களுடைய ஆதரவு தளத்துல தான் நடத்துறாங்க. அவங்களுடைய ஆதரவு தளத்துல அவங்க இடம் கொடுத்து இவங்க யூடியூப் சேனல் வச்சு இவங்க செயல்படுத்துறாங்க. யாருக்கு எதிரா? ஆளுங்க அரசாங்கத்திற்கு எதிரா, அதிகாரிகளுக்கு எதிரா, அமைச்சர்களுக்கு எதிரா, எங்கள் போன்ற தலைவர்களுக்கு எதிரா விமர்சனங்களையும் அவதூறும் வதந்தியும் அடிப்படை ஆதாரம்ல பரப்புறதுக்காக இவங்களா வந்து ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த அலுவலகத்துல இப்ப ஆள் இல்ல, எஸ்கேப். நம்ம புகார் கொடுத்தவொன்னா ஆள் எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. நம்ம போராட்டம் நடத்த போறோம்னு அறிவிச்ச உடனே அந்த ஆளை எஸ்கேப் ஆயிட்டான். சில அண்ணன்மார்கள்லாம் வந்து உங்களுடைய தகுதிக்கு இவெல்லாம் ஒரு ஆளு அல்லு சில்லு, இவன் வீட்டை போய் நீங்க வந்து ஆபீஸ போயிட்டு நீங்க முற்றுகையிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்களே ஏமாக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சிலர்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட. அதனால முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு கொஞ்சம் நாங்க வந்து டேட் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம், பண்ணலாமா இல்ல. காலையில ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, தாக்குதல் நடக்க போகுது, அது நீங்க தானா? அது என்னமோ நம்மளுக்கு தெரியாது. தாக்குதல் நடத்துற அளவுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஒர்த்தெல்லாம் சவுக்கு சங்கர் எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு டம்மி பீஸ் தான் அந்த ஆளு. நாங்கெல்லாம் எதிர்த்து போயிட்டு முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு ஒர்த்தெல்லாம் இல்ல. சும்மா ஒரு வந்து வேணா வர வச்சு நம்ம ஆபீசர் வச்சு ஒரு 50,000 1 லட்ச ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான், எனக்கு ஆதரவா பேசுவான். அது போல கேவலமான தொழில் செய்யறவர் சவுக்கு சங்கர். நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, நான் நியாயமா தானே கேக்குறேன். நானு நீங்க சாதாரணமா வந்து இருந்தீங்க,
ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க ஏதோ ஒரு கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா கூட நான் எடுத்துக்கலான்னு வைங்க, அது கூட நேர்மையான ஜேர்னலிஸ்டா கூட அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப உங்களுக்கு குறுகிய காலத்துல டி நகர்ல 11.5 கோடி, இங்க பல்லாவரத்துல 3.5 கோடி, இன்னும் நிறைய இடத்துல வந்து இப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல வேற அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க, பெரும்பாக்கத்துல வேற ஏதோ லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ லேண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு யாரோ ஆபீஸ் நம்பருக்கு எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப உனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சொத்து இருக்கு, இன்னும் தெரியாம நிறைய இடத்துல நீ வாங்கி வச்சிருக்க தகவல் வருது. அப்ப இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு யார் எங்க இருந்து யார் உங்களுக்கு எதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? அப்ப திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்காக ஒரு ஏவலா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கவர்மெண்ட் சவுக்கு சங்கரை ஒரு மவுத் பீஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நாங்க கண்டுபிடிக்கிறப்ப ஆலந்தூர்ல அவங்க யூடியூப் சேனல்ல முற்றுகையிறேன்னு அறிவிச்சேன். அந்த ஆள் அங்க இல்ல, எஸ்கேப் ஆயிட்டு இருக்காப்புல. போய் பார்த்தா ஒரு அலுவலகம் வந்து ஏடிஎம்கே அலுவலகம். இப்ப நான் போய் முற்றுகையிட்டேன்னா சவுக்கு சங்கருடைய யூடியூப் அலுவலகத்தை முற்றுகையிட்டேன்னு வருமா, இல்ல அதிமுகவுடைய பகுதி செயலாளருடைய அலுவலகம் வருமா? அந்த ஆபீஸ் உள்ள இவர் ஒரு பகுதியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பகுதியே இல்ல, அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த அலுவலகத்தை நாங்க கண்டுபிடிச்சு போட்டோல எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடமே தான். அங்க என்ட்ரன்ஸ்லயே பாருங்க, அது கூட எவ்வளவு கிரிமினல் மைண்ட் பாருங்க அந்த சவுக் சங்கருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்கு கீழே நல்லா லக்ஸரியான பில்டிங் தான் அது. அந்த ஐயா ஏடிஎம்கே உடைய முன்னாள் கவுன்சிலர் வயசானவர், அந்த ஐயாவுடைய போட்டோவும் அந்த அம்மா அவங்க வீட்டம்மாவுடைய போட்டோவும் போட்டு கல்வெட்டு மாதிரி புதைச்சிருக்காங்க. இந்த ஆளு ஏறத மட்டும் தான் ஃபுட்டேஜ் எடுத்திருக்கிறான், வீடியோ எடுத்திருக்கிறான். பக்கத்துல அவங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதை மறைச்சு, ஏன்னா அதை எடுத்து போட்டா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதை மறைச்சு இதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கான். யாரும் அட்ரஸே தெரியாத அளவுக்கு. இன்னைக்கு நாங்க போய் போலீஸே கண்டுபிடிக்கல, போலீஸ்க்கே தெரியாது, நாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடு எல்லாம் வாங்கியிருக்காரு, குறிப்பா டி நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்காரு, பல்லாவரத்துல பல கோடிகள் மதிப்புல வாங்கியிருக்காரு. எங்க இருந்து அவருக்கு பொருள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறீங்க. புகார் கொடுக்கறத தாண்டி உண்மையிலேயே ஆதாரங்கள் இருந்தா வழக்கு தொடுக்கலாம் இல்லையா? ஏதாவது வழக்கு தொடுத்து அவரை சட்ட நீதிமன்றத்தை நிறுத்தலாம் இல்லையா? அந்த மாதிரி நீதிமன்றம் போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அவர் வந்து நீதிமன்றம் போற அளவுக்கு வந்து அவர் வந்து சும்மா போன போக்குல வந்து பேசி முறைகேடாதான் அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. முறைகேடா பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க, நல்ல தெளிவா தெரியுதுங்க தம்பி. அவரு குறுகிய காலத்துல இவ்வளவு கோடி கணக்குல ஒரு நபருக்கு வந்து பணம் வருதுன்னா நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் 20 வருஷமா நாங்க பொது வாழ்க்கையில இருக்கிறோம். எங்க மேல எங்கேயாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கன்னா எங்க பேர்லயோ குடும்பத்தார் பேர்ல எடுத்து வெளியிட சொல்லுங்க பாப்போம். வெளியிட சொல்லுங்க, நான் அரசியலை விட்டு நான் வெளியே போயிடுறேன். 20 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இருக்கிறேன். நான் நினைச்சிருந்தேன்னா எப்படியோ நான் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம். நாங்க நேர்மையா எளிமையா நாங்க வந்து கக்கன் காமராஜர் போட்டு நாங்க எளிமையா வாழணும்னு அரசியல் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நாங்க யாரு, எங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய போராட்ட வரலாறுன்னு ஏதாவது இந்த ஆளுக்கு தெரியுமா சவுக்கு சங்கருக்கு? அப்ப என்னைய பத்தி வதந்தி அவதூறு பரப்பத்துக்கு இந்த ஆளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்ப எல்லா விவகாரத்திலுமே ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாரு. எல்லா விவகாரத்திலயுமே அவரு வந்து பணம் தான் அவருக்கு குறிக்கோள். பணம் கொடுத்தா எதைய வேணாலும் செய்வாரு போல இருக்கு. அப்படி ஒரு ஈனத்தனமான புத்தி வச்சுட்டு இருக்காப்புல. இதுல வேற வந்து கால் மேல கால் போட்டுன்னு ஒரு யூடியூப் வலையொலி ஆரம்பிச்சு வச்சுக்கின்னு கூட ஒரு 2 அல்ல கைங்க வேற, அந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரடிக்கிறான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு சேனல்ல வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ஆள் கூட எப்ப வந்துச்சோ அந்த பொண்ணுடைய ஆட்டிடியூடு கேரக்டர் எல்லாமே மாறி போச்சு. அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரடிச்சுட்டு இருக்காப்புல. கூட இன்னொரு ஒரு தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை சீரடிக்கிறாப்புல. நாங்க என்ன கேக்குறோம்னா, நீ எப்படியாவது எங்கன்னா வாங்கி துண்ணுட்டு போ. எங்களை பத்தி அவதூறு பரப்புறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் விஜயலட்சுமி அக்கா கிட்ட பணம் கேட்டேன்னா, இல்ல அவங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல அப்படி கேட்டதுக்கான என்ன ஏதாவது சின்ன ஒரு ஆதாரம் காமிக்க சொல்லுங்க, நான் அரசியல் விட்டு போயிடுறேன்னு சொன்ன. நான் அன்னைக்கு அந்த ஆள் கிட்ட நீ ஏன் பேச மாட்டேற? நேத்து கூட ஒரு காணொலியில பேசியிருந்தோம். இத்தனை கோடி நீ வந்து ப்ராப்பர்ட்டியை உங்க பேர்லயும் உன் ஆள் பேர்லயும் வாங்கி வச்சிருக்க, அந்த மாலதி பேர்ல. அப்ப அந்த மாலதி அந்த பொண்ணுடைய பேக்கப் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது, பணம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. அப்ப உங்க 2 பேர் பேர்ல இவ்வளவு சொத்து வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த பணம் எந்த வழியில வந்துச்சு, யாரு கொடுத்தாங்க? அதை வாங்கறதுக்கான பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற நீ. அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? அதுதான் இப்ப என்னோட ஸ்டேட்டஸுக்கு இந்த ஆளை போய் முற்றுகையிட்டு அது என்னோட தகுதியை நானே வந்து தாழ்த்திக்கிறா போல இருக்குது. அதனால இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை. ஆனா கண்டிப்பா இவனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இதுவை நாங்க பண்ணுவோம். நாங்க அதுல எப்படி இருந்தாலும் இவனுடைய வண்டவாளத்துல தண்டவாளத்தை இவனோட பித்தலாட்டத்துல எல்லாம் நாங்க நாட்டு மக்கள் வந்து புட்டு வச்சிருவோம். அதுல ஒரு குறிப்பா நீங்க ஒரு 3 பேர் மேல புகார் கொடுத்திருந்தீங்க இல்லையா? அதுல இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருந்தீங்க, இவங்க 3 பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணணும், கூண்டாஸ்ல. ஆமா, அந்த அளவுக்கு என்ன அவதூறு பரப்புனாங்க? இல்ல
இப்ப நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளுடைய ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் நம்ம எந்த விஷயத்தை வேணாலும் எங்க வேணாலும் நின்று பேசலாம். அந்த நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாலே கூட நம்மளோட உரிமையை எடுத்து பேசுறதுக்கு நம்மளுக்கு ஆல் ரைட் நம்மளுக்கு ஆமா இருக்கு. நம்ம ஆனா நீதித்துறையை பத்தியும் நீதிபதிகளுடைய ஜட்ஜ்மெண்ட் குறித்து நம்மளுக்கு பேச முடியாது, பேசக்கூடாது. அப்படியே நம்மளுக்கு அவங்க மீது ஏதாவது விமர்சனங்கள் வந்தா அதை நீங்க மறுபடியும் நீதிமன்றத்தை தான் தாண்டா நீங்க அப்பீல் போகலாம். அதுக்கான நீங்க மேல்முறையீடு அதே நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்துதான் நீங்க பேசணுமே தவிர நீங்க பொது தளத்திலேயோ இல்ல நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சியிலயோ நீங்க வந்து அது பேசவே கூடாது. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே வந்து நீதிபதியை குறித்து அரைக்குறவா பேசுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து வரதராஜன் சொல்லிட்டு அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவர் 2-3 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, திமுகவுக்கு ஆதரவாக நீதிபதி அப்படின்ற தலைப்புல வந்து நேதாஜி மக்கள் கட்சின்னு கட்சியும் வச்சிருக்காரு. அது கட்சிக்கு தலைவராகவும் இருக்கிறாரு. டைரக்டாவே பேசுறாரு. அதாவது வந்து அவருடைய கருத்தையும் நீதிபதி அவர் செந்தில் வேலன் ஐயா அவருடைய கருத்துக்களையும் உத்தரவையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அதை கொச்சைப்படுத்தி அவதூறு வதந்தி அவர் மேல இவரும் பரப்புறாரு. இவரு ஒரு காவல்துறை அதிகாரி, அதுவும் வந்து ஒரு ஐஜியா இருந்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப சட்டம் தெரியாது அந்த ஐயாக்கு, அடிப்படை சட்டம் கூடமா தெரியாது. எவ்வளவு கேஸ் அவர் பார்த்திருப்பாரு. அப்ப இவரு ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒரு அமைப்புக்கு ஆதரவா இவங்க 3 பேருமே இருந்து அவங்களுக்காக அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவங்க ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக அடிப்படை ஆதாரமும் இல்லாம வதந்தியா அவதூறையும் இவங்க பரப்புறாங்க. அப்ப இவங்க 3 பேரும் பேசுறதுனால என்ன ஆகும், இளைஞர்கள் மத்தியில கிளர்ச்சி உண்டாகும். நீதிமன்றத்தை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இளைஞர்கள் மத்தியில நாட்டு மக்கள் மத்தியில உருவாகும். கடைசியா நாட்டு மக்களுக்கு வந்து கடைசியா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னா நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உயிர் எதுவும் பாதுகாக்கிறதுக்கு நீதிமன்றம் தான். நீதியை தான் நம்ம வந்து கடைசியா நிப்போம். ஆனா இவங்க 3 பேருமே நீதிபதியே டைரக்டா போய் அங்க போய் அடிக்கிறாங்க. இவங்க இது வதந்தி, இதுவும் அவதூறு தான். எந்த ஒரு ஆதாரமும் இவங்க கிட்ட கிடையாது. அப்ப இவங்களால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுது, கலவரம் தூண்டுற அளவுக்கு பேசுறாங்க. ஏற்கனவே அந்த ஹரிநாடான்றவர் சாதி வன்மத்தோட பேசுற ஆளு. இந்த சவுக்கு சங்கர் பணத்துக்காக தொடர்ச்சியா வதந்தி அவதூறும் பரப்பி கலவரம் தூண்டுற அளவுக்கு இந்த ஆளும் பேசுவாப்புல. இப்ப இந்த வரதராஜன் அந்த ஐயா வந்து அவரும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து ஒரு சட்டம் தெரிஞ்சும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்காக ஆதரவா செயல்படணுன்றதுக்காக அவங்களை திருப்திப்படுத்தணும் இவரும் பேசுறாரு. அப்ப இவங்களால வந்து தேசத்துக்கு தேச ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணணும்னு கேட்டேன். நான் புகார் கொடுத்து மறுநாளே அதுல வரதராஜன்றவர் அவர் தான் நீதிபதி குறித்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோல நீதிபதி குறித்து மட்டும் தான் பேசினார். அவரை மட்டும் கைது பண்ணி சிறையில வச்சிருக்காங்க. இன்னும் இவங்க 2 பேரை கைது பண்ணணும். இன்னும் இவங்க 2 பேரை கைது பண்ணாமே இருக்கிறாங்க. அதனால தொடர்ச்சியா இந்த சவுக்கு சங்கர் இப்ப ஹரிநாடாரும் இப்ப தலைமறைவா தான் இருப்பாப்புல. இந்த சவுக்கு சங்கர் மட்டும் தான் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறான். புகார் கொடுத்து ஆல்ரெடி நான் கொடுத்த புகார 2 புகார் பெண்டிங்ல இருக்குது. எல்லாமே ஆதாரத்தோட நான் டிஜிபி அலுவலகத்துல கொடுத்துருக்கிறேன், சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கிறோம். புகார் கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காதனா நான் போராட அறிவிச்சிருக்கிறேன். அப்ப என்ன பாதுகாக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷமா நான் போராடி மக்கள் மத்தியில நான் சேர்த்து வச்சேன் என் நல்ல பெயரை நாங்க பாதுகாக்கிறதுக்கு என் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் அவனை சும்மா விடக்கூடாது. இப்படி என் கட்சி தலைவரை வந்து இப்படி பேசுறவன அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க போராட்டம் பண்ணி எப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களுக்காக போராடுங்க எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க அவனுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணோம், நீங்க எனக்கு தலைமை எடுத்து நீங்க நில்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அந்த 2 பேருமே நடவடிக்கை எடுக்காது உங்களுக்கு வருத்தம் தான். இப்படியே தொடர்ச்சியா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போட்டாக்கா அரசுக்கு மேல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு எழும்பாதா? இந்த மாதிரி பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக வந்துட்டு அரசு செயல்படுது அப்படிங்கிற ஒரு போக்கை உருவாக்கிட மாட்டாங்களா? இல்ல அதாவது அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படக்கூடாது. அரசாங்கம் பண்ற நல்ல விஷயங்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியணும். இந்த கரூர் சம்பவத்துல நடந்த விஷயங்கள் நீதி அந்த மக்களுக்கு கிடைக்கணும்னா இது போல வந்து வதந்தியை பரவனவங்கள தூக்கி உள்ள வச்சுதான் ஆகணும். இது என்னோட அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா எதிர்க்கட்சிகள் எப்படி அணுகுவாங்க? இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது மக்களுடைய எண்ணங்கள். இது மக்களுடைய எண்ணம் தான் நான் என்னுடைய வாய் வழியா இது ஒழிக்கிறதே தவிர இது என்னுடைய சுயநலத்துக்காகவோ இல்ல என்ன அவர் பேசிட்டாருன்றதுக்காகவோ அப்படிலாம் இல்ல. மக்கள் மத்தியில இருக்கு இந்த மாதிரி வதந்தி பறக்கிறவங்கள ஏன் அரசாங்கம் ஏன் விட்டு வச்சிருக்குது, அவனுங்களெல்லாம் தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே அப்படின்னு மக்கள் காதுபட பேசுறாங்க. அது நாங்க செயல்ல காட்டுறோம், அவ்வளவுதான். ஏன்னா நாங்க மக்களோட மக்களா வாழறோம். அவங்கள மாதிரி லக்ஸரியா எவனா பணம் கொடுத்தா பங்களா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. நாங்க 4 பேர் டீ கடை நின்று பேசுறாங்க, நாங்க ஒரு ஆளா இங்க நிக்கிறாங்க, வந்து எங்களுக்கு தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி பேசுறாங்கம்மான்னு. அப்ப அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையில பேசுறவன, அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் மத்தியில சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிற அளவு பேசுறவனுங்கள ஏன் விட்டு வச்சிருக்குது அரசாங்கம்? அவங்கள தூக்கி முன்னெச்சரிக்கையா வந்து அவங்களுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கு.
இப்ப ஆதாரம் எல்லாமே இல்ல. இப்ப பேசுறவங்களுக்கு எந்த அடிப்படை ஆதாரமே கிடையாது. ஆனா அவங்க பேசுறதுக்கான எல்லா ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த ஆதாரங்களை வச்சு இவங்களை கைது பண்ணி சிறையில வைக்கணும். இந்த முழுக்க இந்த விசாரணை முழுமை அடைஞ்சு அவங்களுக்கு நீதி கட்டுறதுக்கு அப்புறம் அவங்க பெயில் விட்டாங்கன்னா வெளியே வரட்டும். குறிப்பா இந்த கரூர்ல நடந்த இந்த ஸ்டாம்படுக்கு அப்புறம் வந்துட்டு தாவேகா குறித்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தீங்க. எப்படி பாக்குறீங்க அந்த நிகழ்வு? அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தாவேகாவினுடைய அணுகுமுறை இருக்குல்ல, ஒரு அரசியல் கட்சியா சரியா செயல்படுறாங்களா, எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியா அப்படின்னு கேட்க தோணுது. தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியா, நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல, மக்கள் தான் கேட்குறாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒரு கட்சி தலைவர் மனிதநேயம் உள்ள நம்ம மக்கள் நம்மளுக்காக வந்திருக்கிறான், குழந்தை குட்டி, வயசானவன், இளைஞர்கள், காலேஜ் படிக்கிறவன், ஸ்கூல் படிக்கிற பையன், ஃபேமிலி கேர்ள், வயசு பொண்ணுங்க எல்லாருமே நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்க. நம்மளை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்றப்ப எந்த ஒரு ஈவு இறக்கம் உள்ள எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவன் போகவே மாட்டான். அந்த வாகனம் வந்து கிளம்பி போனதுனாலதான் இன்னும் வந்து அங்க நெருக்கடியான சூழ்நிலை உருவாகி அங்க நசுங்கி சாகுறாங்க. அப்ப அந்த வாகனத்துல உள்ள அமர்ந்து அந்த இறங்கினா இன்சிடென்ட் நடக்கும், ஏன்னா உன்னை எதனா பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை மைக்ல நீ பேசியிருக்கணும், அதை நீ பண்ணல. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சொன்னது விஜய், புசி ஆனந்த், அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே. அப்ப அந்த ஏற்பாடு பண்ண சொன்ன நடிகர் விஜய் வந்து வர பெண்களையும், தாய்மார்கள், குழந்தைங்க, இளைஞர்கள், பெரியவங்க இப்படி வரப்ப அவங்கள தனித்தனியா ஒரு பேட்சா வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிரச்சாரம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 1000, 2000, 3000, 5000 பேருக்குள்ளதான் வந்து நம்ம சுத்தி நின்று பார்ப்பாங்க, எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் சரி. ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இவர் நடிகர் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான நடிகர்ன்றதுனால ரசிகர்களும் வருவாங்க, பொதுமக்களும் வருவாங்க. ஏன்னா ஒரு டிவிலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபேஸு நம்ம நேர்ல பார்க்க போறோம்னோடனே எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க. அப்ப வர்றப்ப அவங்க வர்றாங்கன்னா அப்ப லட்சக்கணக்கான ஆட்கள் வராங்க, 1000 கணக்குல வராங்க. அப்போ 27,000 29,000 பேருன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஸ்பாட்ல இருந்து உங்களுக்கு யாருமே இன்டிமேஷன் கொடுக்க மாட்டாங்களா? பொறுப்பாளர்கள், மாவட்டம், ஒன்றியம், அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாராவது இங்க வந்து அதிகமா கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் இன்டிமேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க வந்தது வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சுதான் வந்திருக்கிறீங்க உங்க டைமிங் மீறி. அப்ப சொல்றப்ப ஒரு கட்சி தலைமை, நல்ல தலைமைக்கான பண்பு உள்ளவன், நல்ல ஒரு தலைவர் என்ன பண்ணுவானா, அப்ப உடனடியா பெண்களை தனியா நிக்க வைங்க, குழந்தைங்களை வச்சிருக்கிறோம் தனியா வந்து செட் பண்ணி வைங்க, ஜென்ஸுங்களை தனியா வைங்க, அவங்களுக்கு ஏதாவது காலையில இருந்து வெயிட் பண்றாங்களா அவங்களுக்கு ஏதாவது தண்ணீர் எதனாவது வழங்குங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லியிருக்கணும் நடிகர் விஜய். ஆனா அதுக்கு மாறா அவர் எதுவுமே பண்ணல. இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இல்ல, வாலண்டியர்ஸ் யாருமே இல்ல, அதனால ஏற்படுது. அதுதான் ஏன் இல்ல. எங்க இப்ப நான் படிக்கிறப்ப ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஜேஆர்சின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட், ஸ்கவுட் இருப்பாங்க, இன்னொன்னு சில நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்து நிக்க வைப்பாங்க. அதெல்லாம் நான் ஜேஆர்சில நான் எப்பவுமே நான் இருப்பேன். நான் அப்ப ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப முதல் உதவிக்கு நாங்க தான் முன்னாடி நிப்போம். எவ்வளவு பேருக்கு? ஒரு 500 பேர், ஒரு 300 பேர் தான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல. அப்ப அந்த குழந்தைகள் யாராவது மயக்கம் அடைஞ்சு, ஸ்டூடெண்ட்ஸுங்க மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது சோர்வு ஏற்பட்டாலோ அவங்களுக்கு தாகத்துக்கு நாங்க போய் சப்ளை பண்ணுவோம் தண்ணி. அந்த ஜேஆர்சி நாங்க தான் வந்து அந்த முதல் உதவி செய்யறதும் அவங்களுக்கான திங்ஸ் கொடுக்கறதும். ஸ்கவுட் பாய்ஸ், ஸ்கவுட் கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சரண் ஏரியா இது அமைப்பு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து சாந்தப்படுத்தி அமைதியா இருக்க சொல்லி அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. இது சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம கத்துக்கின ஒரு விஷயம். நீ பள்ளிக்கூடமே போலையா, காலேஜே போலையா, இல்ல படிக்கவே இல்லையா, இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? ஒரு கட்சி தலைவரா இருக்கக்கூடிய நடிகர் விஜய் இந்த விஷயம் எதையுமே தெரியாம நீ நேரா வந்து அந்த கேரவனுக்குள்ள வந்து உட்காந்து அமர்ந்துட்டு லைட் ஆன் லைட் ஆஃப், டேக் ஒன் டேக் டூ ஆக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, அது போல லைட் ஆன் லைட் ஆஃப். இது என்ன சைக்கோத்தனமா இருக்குது? இது எந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்களா? லைட் ஆன் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. தூரத்துல இருந்த பொதுமக்கள், தூரத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள், தூரத்துல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நம்மள அங்கிருந்து இங்க வரமாட்டாங்க. பெரியவங்க எல்லாம் ஒரு தலைவர் போறாங்கன்னு லாங் ஷாட்ல இருந்து பார்த்துட்டு அவங்க அப்படி அப்படியே கிளம்புவாங்க. ஆனா நடிகர் விஜய் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துக்கு வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்பாட்ல வந்துதான் லைட்டை ஆன் பண்ணி உடனே ஏறிடுறாரு.
அப்ப என்ன பண்ணுவாங்க, லாங்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் நிக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாருமே பார்க்க முடியாத சூழ்நிலையில எல்லாரும் மறுபடியும் வராங்க. இவர் கூட வண்டி பின்னாடி வரானுங்க பாருங்க, 2000 பேர் 3000 பேர். அவனை உள்ள வந்து இந்த காரோட சேர்ந்து தள்ளிட்டு உள்ள வராங்க. அப்ப எப்படி வருவாங்க உள்ள? ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து பிதிக்கிட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. அப்ப இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்து உடனே என்ன ஆகுது, இவருக்கு தெரிஞ்சு போய் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு, உடனே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே இவர் என்ன பண்றாரு, விஜய் இறங்கி உடனே 20 நிமிஷத்துல இங்க சென்னை நீலாங்கரைக்கு வந்துட்டாப்புல. இங்க அதாவது நிகழ்ச்சி அந்த பிரச்சாரம் கூட்டத்துக்கு 6 மணி நேரம் 7-8 மணி நேரம் நீ லேட்டா வந்தவர் 20 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகி சென்னைக்கு போயிடுறீங்க. கொஞ்சம் கூட ஏதாவது மனிதாபிமானம் இருக்கா? அது கூட விடுங்க. எனக்கு என்னன்னா, எனக்குள்ள ஆதங்கம், நாட்டு மக்கள் மத்தியில உள்ள ஆதங்கம் என்ன அப்படின்றத நான் அன்னைக்கு என்னுடைய கருத்தா தான் அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல பேசினேன். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சொன்ன நடிகர் விஜய்க்கு கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செஞ்சு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதுக்கு துணை போன புசி ஆனந்த் ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பாதுகாக்கணும்னு நாங்க நினைப்போம். 2ஆம் கட்ட தலைவர் அவனுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரை பாதுகாக்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த பைப்புல புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்ல கோத்து விட்டுருச்சு நீதிமன்றத்துல. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அவங்கதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவரை பார்த்தா பாவமா இருக்குது அந்த மதியழகுன்றவர். அந்த அவங்க ஒய்ஃபை பார்த்தா கதிரி அழுது அவங்க இல்லாதப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா வசதியா வாழற குடும்பம் மாதிரி தெரியல. அவங்கள ஜெயில புடிச்சு போட்டாங்க. ஆனா அந்த பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல, மாவட்ட செயலர் தான் எல்லாத்துக்கும் போறோம்னு கோத்து விட்டு இவங்க எஸ்கேப் ஆகி இவங்க தலைமுறை ஆயிடுறாங்க. அன்னைக்கு கூட அந்த வீடியோல நடிகர் விஜய் பேசினது, விஜய் புசியானதை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் இவர் பேசுறாரு. எங்க அவர் மேல அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி வந்து அவருக்கு எந்த ஒரு ஈவு இறக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒரு கண்டென்ட் என்ன பேசியிருக்காரா? அவர் முகத்துல அந்த முக சாயல ஏதாவது ஒரு கருணை இருந்துச்சுங்களா? அவர் ஏதாவது வருத்தப்பட்ட மாதிரி எதனா ஒரு செய்கை இருந்துச்சுங்களா? நடிக்க கூட தெரியல அந்த விஷயத்துல. எப்படி நடிச்சாலும் மாட்டிப்போம், ஏன்னா சம்பவம் நம்மளால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்த தண்டனை கிடைக்க போது புசி ஆனந்துக்கும் வந்து அவர் மாட்டினாருன்னா அவரும் ரிமாண்டு. அதுக்கு ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருமே இப்போ ஜெயில இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா சட்டம் தண்டனை கொடுக்கும். ஆனா அந்த சம்பவம் நடக்கிறப்ப கொஞ்சம் கூட சமூக அக்கறை கிடையாது, பொது நலன் மீது அக்கறை கிடையாது, சமூக சிந்தனை கிடையாது. வெறும் சினிமா மோகத்துக்காக மட்டுமே அந்த நடிகர் விஜயோடைய ரசிகர் கூட்டம், பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, எதையுமே பார்க்காம கையில போனை எடுத்துக்கிட்டு அந்த விஜய் வந்து நின்ன உடனே செல்ஃபி எடுத்தான் பாருங்க. அவனுடைய அந்த ரியாக்ஷன் தான் அங்க ஆனதுக்கே காரணம். முழுக்க காரணமே அதுதான். அவனுங்க முழுக்க பக்கத்துல நிக்கிறவங்க நம்ம மெரிக்கிறோம், பக்கத்துல நிக்கிற இடிக்கிறோம், அவங்கள வந்து புடிச்சு தள்ளுறோம், ரொம்ப கூட்டம் இருக்கே, நம்ம பெண்களை பாதுகாக்கணும். அந்த தொண்டனுக்கு கொள்கை இருந்தா தானே அவனுக்கு வந்து அந்த மனிதநேயம் இருக்கும். அவன் ஃபுல்லா தான் சினிமா மோகத்துல இருக்கானே. அப்ப அந்த முட்டாள் தற்கூரி ரசிகர் கூட்டத்துக்கு யார் தண்டனை கொடுப்பாங்கன்னு நான் கேள்வி எழுப்பினேன். அதனாலதான் அந்த போல ஒரு விஷயத்த சொன்னேன் நான். அரசியல் நோக்குக்காக அவங்க கூடல, வெறும் ஒரு பிடிச்ச நடிகரை பாக்குறதுக்காக அந்த. ஆமா, அது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் கட்சி கிடையாது. அந்த கட்சி தலைவருக்கு அரசியல் தெரியல, வர தம்பிங்களுக்கும் அரசியல் படுத்த தெரியல, அரசியலும் சொல்லி தர தெரியல. 3வது வந்து அவருக்கு எந்த ஒரு கொள்கை கிடையாது. ஏதாவது அவர் வச்சிருக்கிற தலைவர்கள் பத்தி ஏதாவது 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேச சொல்லுங்க. அவர் கொள்கை தலைவரா ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை, தந்தை பெரியாரை பற்றியோ அறிஞர் அண்ணாவை பற்றியோ யாராவது ஒருத்தரை பற்றியோ அவர் வந்து ஒரு நிமிஷம் அவரை பேச சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மண்ணுக்காக என்ன சமூக நீதி பெற்றுக் கொடுத்தாங்க, ஒரு விஷயத்த பேச சொல்லுங்க. யாராவது துண்டு சீட்டில எழுதி கொடுத்தாதான் அந்த அவரால் பேச முடியும். மற்றபடி அவரால் பேசவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆக்டிங் தலைவர் தான். அவரு நிஜமான தலைவர் கிடையாது. அவரு எப்படி வந்து சினிமான்றது வந்து ஒரு நிழல், இப்ப அரசியல்ன்றது வந்து நிஜம். அவர் சினிமாக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாம சினிமா போல இங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு அரூர்ல வந்து, அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் கூட வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. மக்கள் வராங்க, இவ்வளவு லட்சம் மக்கள் வராங்களே நம்மளை நம்பி, அவங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்ற தலைமைக்கான பண்பு கிடையாது. அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறோமே அந்த தலைவருக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த ஒழுக்கம் கிடையாது, மனித நேயம் கிடையாது, எதுவுமே இல்லாம சினிமால வந்து அதாவது சினிமா ஷூட்டிங் போனா கூட நடிகர் விஜய் வந்து பிஃபோரா போயிடுவாருங்களாம். இப்போ 10 o'clock அவர் ஷூட் ஆரம்பிக்குது அப்படின்னா 9 o'clockலாம் 1 hour பிஃபோரா போயிடுவாருங்களாம். ஏன்னா அவருடைய ஓனருக்கு அவர் விசுவாசமா இருக்கிறாரு. அவர் வாங்குற
சம்பளத்துக்காக அவர் வந்து நேர்மையா இருந்துக்கிறாரு. உன்னை நம்பி வந்த பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க டிக்கெட் கொடுத்து வாங்கினதுனாலதான் இன்னைக்கு நீ இல்ல கோடீஸ்வரன், இல்லைன்னா நீ பிச்சைக்கார பையன் தான் நீ. அப்ப அந்த மக்களை நீ காக்க வச்சுட்டு நீ சல்லாபமா நீ வாழற. ரெண்டாவது வந்து எனி டைம் அவர் வந்து ஏதோ ஒரு ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையா இருக்காருங்க தம்பி. அந்த மாதிரி அடிமையா இருந்தாதான், உயரக போதைப் பொருளை இந்த மாதிரி நபர்கள் பயன்படுத்தினாதான் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் வந்துடுச்சு. அவங்கள போய் காப்பாத்துறோம்னு துடிக்கல அவங்களுக்கு. இப்ப சாதாரணமா ரோட்ல நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ரோட்ல நம்ம எல்லாரும் இறங்கி ஓடுவோமா இல்லையா? இந்த போல நபர்கள்லாம் தப்பிக்க தான் பார்ப்பாங்க அங்க இருந்து. அதனால நடிகர் விஜய் வந்து முதல்ல விளக்கத்தை நீங்க ஏத்துக்கலையா? இந்த மாதிரி வந்துட்டு நான் போனா அங்க கூட்டம் சேர்ந்துரும், திரும்பி வந்தா சாதாரண சூழல் ஏற்பட்டுரும், அதனால நீ வந்தா கூட்டம் சேர்ந்துரும். நீ ஏன் சென்னைக்கு வந்த? பக்கத்துல கோயம்புத்தூர் இருக்கு, இந்த பக்கம் வந்து திருச்சி இருக்கு. உனக்கு ஏத்த உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீ தான் சொல்றீங்க எனக்கு போதுன்ற அளவுக்கு பணம் இருக்குன்னு நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலா எடுத்து தங்கு. நீ போன உடனே ரசிகன் பின்னாடி ஓடந்துருவானா? அந்த இறந்து போன மக்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காதுங்க தம்பி. நான் ஏற்கனவே வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் சுடுகாட்டுல இருந்து வீடியோ போட்டேன். அந்த சுடுகாடு கூட எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மோவர் கிராமத்துல அந்த ஒரு சிறுமி வந்து விஜய் அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இறந்து போச்சு பாருங்க. இருந்தாலும் வந்து ஹெல்ப்பும் பண்ணல, நேர்ல வந்து பாக்கல. அந்த சுடுகாட்டை அந்த சமாதி பக்கத்திலேயே நின்று நீங்க இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி தங்கைகள், நீங்க இதுக்கப்புறமா திருந்துங்க, அந்த நடிகர் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கதி தான் சமாதியை காமிச்சு பேசினேன். மறு வாரமே திருச்சி கரூர்ல வந்து 41 பேர் சமாதி ஆயிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் கூட எங்க திருவள்ளூர்ல நடக்க வேண்டியது. நான் இங்க வந்தீங்கன்னா உங்க கருப்பு கொடி காமிச்சு உங்க உருவ பொம்மை எரிப்பேன் நான் கண்டனம் தெரிவிச்சு எச்சரிக்கை வச்சு நான் வீடியோ வெளியிட்டு அவங்களுக்கு அறிக்கை நான் போட்டதுனால அவங்க பயந்து போய் உடனே அந்த டேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. திருவள்ளூர்ல வர டேட் இல்லைன்னா திருவள்ளூர்ல 100 பேர் செத்துருப்பான். அதை நாங்க தடுத்தோம், இங்க தடுக்க முடியல. அந்த இடத்துல கூட பாருங்க, விஜய் அவர்கள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன், அவருக்கு வந்து ஹார்ட் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, ஆன்ஜியோவோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனுஷன் அவ்வளோ உடம்பு முடியாம அவர் ஸ்பாட்ல வந்து அந்த உயிரை மேற்கொண்டு உயிர் வந்து போகக்கூடாதுன்னு, அவங்க பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க காப்பாத்துறாங்க அவங்க. அதே போல அன்பில் மகேஷ் அண்ணன், அவர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், எனக்கு பொம்பளை குழந்தைங்களே கிடையாது, எனக்கு வந்து 2மே வந்து எனக்கு ஆம்பளை பசங்க தான், என் மனைவி கிட்ட சொல்லுவேன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நம்மளுக்கு பொம்பளை குழந்தை இல்லைனாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய எல்லா பொம்பளை பசங்களும் நம்ம பொம்பளை பசங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீ இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அந்த இடத்துல வந்து பாக்குறாரு, சின்ன குழந்தைக்கு வந்து குடல் சரிஞ்சு, சின்ன வயசு 1 வயசு 1.5 வயசு குழந்தை மெரிச்சு சாகடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அந்த குழந்தைய பார்த்தோம்னா யாரா இருந்தாலும் அடக்கவே முடியாது. நாங்களாம் ஓன்னு அழுதுருப்போம். நாங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அழுதுருப்பாங்க. சின்ன குழந்தை, பெண் பிள்ளைகளை பார்த்தா, ஆம்பளைங்களை பார்த்தா கூட அழ வராது. பொம்பளை பசங்க என்ன அறியாம, குழந்தை என்னன்னு அறியாமையே அதை பிதுங்கி சாகடிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு தந்தையா இருக்கிறவன் அழ வருமா வராதா? அதை எடுத்து சமூக வலைத்தளத்துல இந்த ஏடிஎம்கே கட்சிக்காரங்க, பாஜக, RSS எல்லாம் 4 பேரும் சேர்ந்து அதை ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவனுங்களாம் மனசுல ஈவு இருக்கும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்காதா இவங்களுக்குலாம்? இவங்களாம் வயிற்றுக்கு என்னதான் திங்கிறானுங்களே தெரியல. அப்ப அவன் குடும்பத்துல ஒரு குழந்தை செத்து போனா அவன் சிரிச்சிட்டு இருப்பானா? அழுவானா? அழமாட்டானா? அப்ப ஒருத்தவங்களுடைய வலிய கூட புரிஞ்சுக்க தெரியாம இவனுங்களா ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையுமே அரசியலா பார்க்க வேணாங்கிறது. ஆமா, எதையுமே அரசியல். இப்ப ஏடிஎம்கே கட்சியில இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம போய் அழதான் முடியும். முதலமைச்சர் அவர்கள் வந்து வயசானவர், அவர் வந்து ஸ்பாட்ல அந்த டைம்ல வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மறுநாள் மதியமோ இல்ல ஈவினிங் கூட வந்திருக்கலாம். அவரால் அங்க பொறுத்துக்க முடியல. ஏன் சொல்லுங்க? அவருக்கும் பெண் பிள்ளை இருக்கு. பெண் பிள்ளைகள் இறந்து போச்சுன்னு அந்த செய்தியை கேட்ட உடனேதான் அவரு அச்சு புடிச்சு துடிச்சு எழுந்து வராரு. இல்ல, ஆறுதலான விஷயம் முதலமைச்சரே நேர்ல வராருங்கிறது. ஆனா அதுக்குமே எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னாக்கா, ஏன் வேங்க வெயிலுக்கு போல, ஏன் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில செத்து போனவன் அவன் திமுரு கொழுப்பு எடுத்து போய் கலாச்சாராயத்தை குடிச்சு செத்தான். அவன் செத்ததை போய் பார்த்தா என்ன, பாக்கலனா என்ன? அதை வந்து பாக்கணும்னு அவசியமே இல்லைங்க தம்பி. அவனே அவனுடைய மரணத்தை தேடிக்கிட்டான், கள்ளச்சாராயம் குடிச்சு காய்ச்சி. அதுக்கான சட்டவிரோத நடவடிக்கை எடுத்து எல்லாத்துக்கும் அப்பயே ரிமாண்ட் பண்ணாங்க, சிறையில வச்சாங்க. அந்த குடும்பத்துக்கான ஆறுதல் அடுத்த கட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அமைச்சர்கள் பார்த்தாங்க, சென்றாங்க, அவங்களுக்கான எல்லாமே பண்ணாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒரு மனிதனால ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் விபத்து போல நடந்த ஒரு படுகொலை. இது இந்த படுகொலையை வந்து ஒரு நாட்டோடைய முதலமைச்சருங்க அவரு, அவங்களுடைய ஒவ்வொரு உயிருக்கும் அவரும் பொறுப்பு இல்லையா? அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைங்க, அவருக்கும் அவ்வளவு பேரம்பேத்திங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்ப அந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களை இறந்து போறப்ப அந்த தந்தைக்கும் எந்த தாய்மார்களுக்கும் துடிக்கும், அவங்களுக்கான உணர்வு, வலி, எல்லாம் வேதனால வரும். ஈரமே இல்லாதவன் கல் நெஞ்சக்காரன் தான் அப்படி பேசுவான். அரசியல் படுத்தணும், அரசியல் செய்யணும் அப்படின்ட்டு.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து ரொம்ப நிதானமாவே அணுகுனாரு. பேசக்கூடிய இடத்துல கூட என்ன சொன்னாருனாக்கா, இப்படியான ஒரு விடயத்தை எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்க, யாரும் எதுவுமே இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். அதை வந்துட்டு பழி வாங்கன்னா என்ன பழி வாங்குங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு முழு பொறுப்பும் தமிழக அரசு தான் ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவங்க எந்த வித பொறுப்பையும் ஏத்துக்காம தட்டி கழிச்சுட்டு போறது. இதுதான் நடிகன்றது. இதுதான் நடிகன்றது. அவர் எவ்வளவு சூப்பரா வந்து அவர் ஆக்ட் பண்றாரு பாருங்க. இன்சிடென்ட் சம்பவம் உன்னால நடந்துச்சுன்னு உனக்கே தெரிஞ்சுதான் நீ எஸ்கேப் ஆகி வந்துடுற. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து இருக்க முடியாம தாங்க முடியாம எழுந்து வந்து அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட குடும்பமா நின்று அங்க துக்கத்துக்கு கூட இருந்து துக்கம் அனுசரிச்சு அவங்க கூட இருந்து அவங்களுக்கான இழப்பீடு தொகையை அறிவிச்சு கொடுத்தாரு. தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு தொகை அறிவிக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்த? இவங்க 10 லட்சம் அறிவிக்கிறாங்க, நீ 1 கோடி கொடுக்க வேண்டியதானே? உங்ககிட்ட பணமா இல்ல? ஒரு படத்துக்கு ஒரே ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற நீ. அது போல எத்தனை படத்துக்கு நீ வாங்கியிருப்ப? ஆஃப்டர் ஆல் 45 கோடி உனக்குலாம் ஒரு ஆஃப்டர் ஆல் தான். அது சாதாரண பணம். ஏன் உங்களால கொடுக்க முடியல? தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா அறிவிச்ச உடனே அவங்க 10 லட்சம் கொடுத்துட்டாங்களா, நான் இன்னும் 10 லட்சம் போட்டு 20 லட்சமா கொடுக்குறேன்னு அறிவிச்ச கேவலமான எண்ணெய் பிடிச்ச நடிகர் நீ வந்து அவங்க வந்து பழி வாங்கலன்னா பழி வாங்கணும்னு நினைச்சா அப்படின்றதுக்குள்ள தூக்கிட்டு இருப்பாங்க நடிகர் விஜய் போலீஸ். ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்றதுனால இன்னும் விஜயை வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அவரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காரு அவரு. அவருக்கு பேக்கப்ல வந்து பிஜேபி இருக்குது, RSS இருக்குது அப்படின்றதுக்காகலாம் வந்து சும்மானா வந்து திமுகவை விமர்சனம் பண்ணணும், திமுகவை இதெல்லாம் ஒன்று கோத்து ஒண்ணுலாம் நினைக்கக்கூடாது. இந்த சம்பவத்துல முழுக்க முழுக்க நாட்டு மக்களுக்கு நல்ல தெளிவா தெரியுது. இதுக்கு முதல் குற்றவாளி நடிகர் விஜய் மட்டும்தான். நான் என்ன கேட்கறேன்னா, நடிகர் விஜய் வந்து அவருக்கு வந்து அரசியல் தெரியல. மேற்கொண்டும் அவருக்கு பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல பிரச்சாரத்துக்கோ இப்ப கரூர் செல்றதுக்கு கூட அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவர் மறுபடியும் வந்து யாரையாவது பலி கொடுக்கத்தான் செய்வாரு. அந்த கட்சியை கூட தடை செய்யணும்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை கூட தடை செய்யணும். அவர் தலைமையிலான கட்சியே இருக்கக்கூடாது. அவர் அரசியலுக்கே வேண்டான்றோம். அரசியலுக்கு வந்தாருன்னா மேற்கொண்டு நீங்க கரூர்ல மட்டுமா உயிரிழந்திருக்காங்க. அவர் போன இடம் எல்லா இடத்துலயுமே 2-3 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காரா கேளுங்க. அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாரா? அந்த அவங்களுடைய புகைப்படம் வச்சு ஏதாவது நிகழ்ச்சியில வந்து அவங்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு பண்ணிருப்பாரா? சொல்லுங்க. ஏதாவது அப்படியா நிகழ்வு நடக்கல? எதுவுமே இல்லையே. அப்படி நடந்தா அவங்க எடுத்து போடுவாங்கல்ல. மாறா என்ன பண்ணுவாங்க இவங்க? ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு 41 குடும்பம் உயிரிழந்திருக்கு. அவங்களுக்கு 1 வருஷம் அவங்களுக்கு துக்கம். நம்ம தமிழ் கல்ச்சர்ல அதானே. 41 குடும்பத்துக்கும் அவங்க துக்கம் அனுசரிப்பாங்க. 1 வருஷத்துக்கு வீட்டுல வந்து சாமியே கும்பிட மாட்டோம். நாங்க வந்து எங்க குடும்பத்துல ஒரு உயிர் போனதா நாங்க கூட இப்ப முன்னாடி போன இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி இதெல்லாம் நாங்க கூட என் வீட்டுல நாங்க கூட அதை அனுசரிக்கல. நான் பரம்பரையா நாங்க இந்து. நாங்க தொடர்ச்சியா வந்து எந்த ஒரு பண்டிகை நாங்க விட மாட்டோம். எல்லா பண்டிகையும் எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து அனுசரிப்போம். ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் நாங்க இந்த ஆயுத பூஜை விஜயதசமி நாங்க வந்து கொண்டாடவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த மனம் வரல. நம்ம வீட்லயே அந்த துக்கம் விழுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதனால நாங்க கும்பல. ஆனா நீ என்ன பண்ண? நீ சாகடிச்ச அந்த வாகனம் தான் சாகடிச்சது. ஆனா அந்த வாகனத்துக்கு நீங்க பட்டடிச்சு பூஜை பண்ணி நீங்க கோலாகலமா நீங்க வந்து உங்களோட கட்சி அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவம் இருக்கும், கொஞ்சமாவது மனித நேயம் எதுவுமே இருக்காதா உங்களுக்கு? இல்லாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? நடிகர் விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இவருக்கு யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பண்றதுதான் தப்பா பண்றது. இப்ப இந்த ஒரு விவகாரத்துல இந்தியாவில பல பிரச்சனைகள் நடக்குது. ஆனா குறிப்பா பாஜக வந்து ரொம்ப துரிதமா செயல்பட்டு ஒரு குழு அமைச்சு, அதிகாரம் இல்லாத குழுவா இருந்தாலும் கூட உடனடியா அனுப்புறாங்கன்னும் போது ஏதாவது அரசியல் காரணம் இருக்குன்னு பாக்குறீங்களா பாஜகவுக்கு? கண்டிப்பா. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவோ நடிகர் இருக்காங்க. இப்ப கூட ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு வழியா வந்து நம்ம விசிகாவுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போறாரு. போறப்ப வந்து ஒரு 2 வீலரை வந்து லைட்டா மோதிடுது. மோதின உடனே அவரு அந்த தம்பி வரப்பவே அந்த வண்டி வாகனம் வர்றத பாக்குறாரு. பார்த்துட்டு கரெக்டா போய் நிறுத்துறாரு. ஸ்பீட் பிரேக்ல இடிக்குது. நிறுத்தின உடனே இவர் வண்டின்னு தெரியுது. பின்னாடி எஸ்கார்டு வண்டிலாம் வருது. இன்னார்தான் வராங்கன்னு கரெக்டா, ஏன்னா ஒரு லாயர் அவரு
கரெக்டா இவர் வந்து கேதர் பண்றாரு. இவர் பண்ற இந்த விஷயத்த யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயத்த வீடியோ எடுத்து ஒரு மாயை உண்டு பண்ணி திருமாவளவன் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்ன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி தான் அது. கண்டிப்பா அது அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் திருமாவளவன் அண்ணனுக்கு ஏன் நீங்க வந்து இப்போ சென்ட்ரல்ல இருந்து ஏன் நீங்க ஆயுத ஏந்தி பாதுகாப்பு ஒய் பிரிவோ Y+ஓ இல்ல Z பிரிவோ ஏன் கொடுக்க மாட்டீங்க? நடிகர் விஜய் என்ன பண்ணாரு? திருமாவளவன் அண்ணன் வந்து பொது வாழ்க்கையில 35 வருஷமா இருக்காரு. அவர் எதை எதிர்த்து போராடுறாரு? சாதியவாதத்தை எதிர்த்து போராடுறாரு, மதவாதத்தை எதிர்த்து போராடுறாரு. அவர் உயிருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும். இது ரெண்டுமே பயங்கரமான விஷயத்துக்காக போராடுறாரு. தொடர்ச்சியா 35 வருஷமா அவர் இந்த விஷயத்துக்காக தான் களத்துல நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவர் வளர்த்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அவர் உயிருக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கு. இப்ப நடந்த இன்சிடென்ட் கூட அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த இன்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது அது. அப்ப நடிகர் விஜய் வந்து 40 வருஷம் சினிமா நடிச்சிருப்பாரு. அவரு 30 வருஷம் சினிமால மட்டும் தான் நடிச்சாரு. அவருக்கு எந்த ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் இப்பதான் நேத்து காலையில அவர் அரசியலுக்கே வந்தாரு. அவருக்கு எதுக்கு நீங்க வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு? அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா விஜய? தமிழ்நாட்டுல அண்ணன் விஜயகாந்த் அண்ணனை விட விஜய் வந்து அரசியல வந்து பேர் பண்ணுவாரா? அவருக்கு ஒரு துப்பாக்கி அந்த எனக்கு தெரிஞ்சு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கூட 2016 நேர்ல போய் பாத்துருக்கிறேன் நான். ஐயா வைகோ ஐயா அவர்களோட கவனம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? விஜய் அவர்கள் மீது ஆமா நடிகர் ரஜினிகாந்துக்கு கூட கொடுக்கலாமே, கொடுக்கல. அதை விடுங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டாரு. அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும். அவரு கூட ஒரு சின்ன போலீஸ் ஒரு சின்ன பிசி கூட கிடையாது அவருக்கு பாதுகாப்புக்கு, தெரியுங்களா? ஒரு பிசி கூட கிடையாது. நான் போயிருக்கிறேன், அவர் நேர்ல பாத்துருக்கிறேன். அப்ப விஜயகாந்த் அண்ணனுக்கு இல்லாத உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத அவர் பாதுகாப்பு கொடுக்காத நீங்க இப்ப நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கொடுக்கல, அவரு கொடுக்காத நீங்க 35 வருஷமா களத்துல நின்று போராடிட்டு இருக்க தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்காத நீங்க நேத்து காலையில வந்து நடிகர் விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல அவர் டேக் ஓவர் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வச்சிருக்கீங்களா உங்களுடைய பாதுகாப்பு படைய? அப்ப பாஜக தன்வசப்படுத்தணும்னு முயற்சிக்கிறாங்களா? படுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க, அல்வா மாரி தூக்குறாங்க, அல்வா மாரி தூக்குங்கடா அவனை, தொக்கா தூக்குங்கடான்னு. அந்த மாதிரி அவங்க ஒய் பிரிவை கூட தொக்கா தூக்கி வச்சிருக்கிறாங்க அவரை. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அசைய கூட முடியாது அவரால். பேசணும்னா கூட அங்க இருந்து டெல்லியில இருந்து கால் வரணும் அவருக்கு. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாதான் நீங்க பேச முடியும். அங்க வந்தா அதனாலதான் அங்க இருந்து எங்க போன் வந்து முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்னு சொன்னாங்க. இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டாப்ல அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கரூர்ல. இல்லைன்னா சுய சிந்தனை சுய அறிவு உள்ளவன் அந்த இடத்துல நின்று அவன் யோசிச்சு டிசிஷன் அவன் எடுத்திருப்பான். எவனோ எடுக்கிற டிசிஷனுக்கு நீ ஆடுறன்றதுனாலதான் உன்னால அங்க நிக்க முடியல. அங்க நீங்க உனக்கு சொன்ன உடனே எஸ்கேப் ஆகுற. அப்ப நடிகர் விஜய் வந்து அவர் வந்து சுயம்பு கிடையாது. அவரு அரசியல்ல அவரை வந்து இயக்குறாங்க, அவரை இறக்கிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சு கொடுத்து அவரை இறக்கிக்கிறாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே கட்சியில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது இப்ப இருக்கான்னு கேளுங்க. அதுல மெம்பர்ஸ் எவ்வளவு பேர்? வாய்ப்பு இல்ல. அதுல இருக்கவங்க எல்லாருமே இப்ப வந்து டிவிகேல இருக்காங்க. ஆமா, ஆனா அது அமைப்பு இருக்கு, அமைப்பு இருக்கு, ஆள் இல்ல. எல்லாருமே இப்ப வந்து பிஜேபிக்கு 10 பேர் போயிட்டாங்க, டிவிகேக்கு 10 பேர் போயிட்டாங்க. சோ இப்போ அதிமுக கட்சி இப்படிதான். அந்த எப்படி சொல்றது, அதிமுக கட்சி மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ள ஆட்கள் எல்லாருமே பிஜேபி கொஞ்சம் பேரும் டிவிகே கொஞ்சம் பேர் போயிட்டு விஜய வந்து உருவாக்கி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அதனாலதான் தாவேகா கொடியோட அதிமுக கூட்டத்துக்கு போறாங்க பாருங்க. அது கூட வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலியமா வந்து ஒரு தகவலை வந்து ஒரு பிரச்சார கூட்டத்துல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா ஒரு தலைவரா வந்து பேசலாம். எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கல, எதையுமே செய்யல. எவனோ ஒருத்தர் 2 பேர் கொடியை தூக்கி காட்டுறான் உள்ள வந்து. அதைய வந்து பாருங்க புளியார் சுழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு அரசியல் ஞானம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும். விஜய் எப்படியோ விஜய்க்கு குரு மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு. விஜய்க்கும் ஒரு அரசியல் ஞானம் கிடையாது, அரசியல் அறிவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அரசியல் அறிவே இல்லாத போல ஒரு 2 பேர் கூப்பிட்டா ஏதோ தம்பிங்க ஏதோ தவறுதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருப்பா, ஒத்து பண்ணாதீங்க, போயிடுங்க தம்பிங்கள, நின்று கேளுங்க தம்பி நான் பேசுறேன். இப்பதான் புளியார் சூழி போட்டுட்டாங்க. அப்போ அதனாலதான் இப்ப நீங்க விஜய் பண்ண தவற வந்து நீங்க மறைக்கிறீங்க, நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு யார் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேவை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக அரசாங்கத்தை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். ஆனா சட்டம், அதாவது நீதின்றது கண்டிப்பா ஒரு நாள் வெல்லும்.
வாழ்வதனை சூதுக்கப்புறம் பிறகு தர்மமே வெல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல வந்து இந்த 41 உயிர் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளி விஜய் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதனால விஜய் அவர்களுக்கு தக்க தண்டனை நாட்டு மக்களே கொடுப்பாங்க. நீதித்துறை நீதிமன்றம் கொடுக்குதோ இல்லையா, கண்டிப்பா விஜய்க்கு நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. கடைசியா கேள்வி நிறைய பேசிட்டோம். என்னன்னாக்கா அந்த பேட்டினப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, யாரும் வந்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, அது பொண்ணோ பையனோன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அவ்வளவு கோவம், என்ன காரணம் அதுக்கு? கோவம் இல்லைங்க தம்பி. இப்போ அந்த சம்பவம் அப்ப நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க சில தம்பிங்க எல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க, வலையொலி தம்பிங்க எல்லாம் கூட எடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சில தம்பிங்களா பேசுறப்ப நல்லா பார்த்தேன் பாருங்க. அப்ப தெரிஞ்சே வந்து போட்டு 3 பேருக்கு மேல ஒரு ஆள் ஏறி நிக்கிறான், ஏறி நின்று வீடியோ எடுக்கிறான். இது மனித நேயமா? இது இல்ல, அப்படியான ஒரு கூட்டம் உருவானதுக்கு நம்ம எல்லாரும் தானே காரணம், ஒட்டுமொத்த சமூகம் தானே கூட்டு பொறுப்பு. ஒட்டுமொத்த சமூகம் யாரும் போலாங்க, விஜய பாக்கணும்ன்ற தற்கூரி கூட்டம் மட்டும் தான் போச்சு அங்க. இல்ல, அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுல ஒரு பையன் தானே, நம்ம வீட்டுல ஒரு பையனா நம்ம உறவா, நம்ம தமிழர்கள் நம்ம உறவா நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அவனை பார்த்து உனக்கு என்ன மன திருப்தி ஆக போகுது? ஒருத்தனை சாக அடிச்சுட்டு உனக்கு என்ன மன திருப்தி? டிவில பாக்கலையா? அப்படின்னா வந்து உங்க குடும்பத்துக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டு போறாரு? அவங்களுக்கு இதான் அவன் குடும்பத்துல அவங்க அக்கா கல்யாணம் ஆகாம இருப்பா, ஏன்னா பொருளாதாரம் இருக்காது. அவ தங்கச்சி படிப்பு இல்லாம இருப்பா, படிக்கிறதுக்கு வசதி இல்லாம பணம் இல்லாம இருப்பா. அப்ப அது வந்து விஜய் வந்து பூர்த்தி செய்வாரா? செய்ய மாட்டாரு. அப்ப இவன் வந்து அதாவது எப்படி சொல்றது, தற்கூரியா முட்டாளா? அவன் பணத்தை அந்த விஜய் படத்தை வந்து டிக்கெட் கூட்டு வாங்கி அவனை வளர்த்து விட்டான். ஆனா இவன் வளரல. அப்ப இப்ப இது போல முட்டாள் கூட்டத்துக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்காது, நீதிமன்றம் தண்டனை கொடுக்காது, காவல்துறை தண்டனை கொடுக்காது. வேற இவங்களுக்கு யார் தண்டனை கொடுக்கணும்? இதான் சிறந்த தண்டனை உங்களை பொறுத்தவரைக்கும். நாட்டு மக்கள் தான் மகேசன் தீர்ப்பு. நாட்டு மக்களுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்ப நாட்டு மக்கள் தான் இது போல தற்கூரி கூட்டங்க சம்பவத்தை ஏற்படுத்தினதே அவங்கதான். அந்த கூட்ட நெரிச்சல கொஞ்சம் கூட ஈவு இருக்காம இல்லாம ஒரு ஆளை பாக்கிறதுக்கு 9 மணி நேரம் காத்திருந்து அந்த கூட்ட நெரிச்சல குழந்தைங்களை மெரிச்சு சாக அடிச்சுதான் அவனுங்க அந்த தற்கூரி கூட்டம் தான். அப்ப அவங்களுக்கு நாட்டு மக்கள் வந்து தண்டனை கொடுக்கணும். அப்ப எப்படி கொடுப்பாங்க? அப்ப எப்படி கொடுப்பாங்க? ஒரு ரசிகரா இருக்கிறான் அவன், ஒரு ரசிகரனுக்கு எப்படி ஒரு சட்டத்துல இடம் இருக்குது தண்டனை கொடுக்கறதுக்கு? அப்ப இப்படி கொடுக்கலாமே. சரி, இப்ப தாவேக்கால் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் தான் பொண்ணு கொடுக்க கூடாதா, இல்ல திமுக அதிமுக விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாதா? விஜய் ரசிகர் எவனா இருந்தாலும் பொண்ணு கொடுக்க கூடாது. அதிமுக அரசியல் பட்டிருப்பாங்க. திமுக அதிமுக இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அந்த இன்சிடென்ட்ல பங்கேற்கல. நான் என்ன சொல்றேன்னா, கரூர் மாவட்டத்துல அந்த இன்சிடென்ட்ல நடந்த ரசிகர்களுக்கு இனிமேலும் அந்த ரசிகர்களால வேற எங்காவது பாதிப்பு ஏற்படாத ஒட்டுமொத்தமா விஜய் ரசிகர் எவன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சாலோ அந்த பொண்ணு அவனை காதலிக்காதீங்க, லவ் பண்ணாதீங்க, மேரேஜ் பண்ணிக்காதீங்க. அப்படியே அணுகணும்னு கேக்குறேன். விபத்து தானே அது? எது விபத்து? அது விபத்து நடந்திருக்கு, எல்லாரும் சொல்ற மாதிரி அது விபத்து அப்படி நடந்திருக்கு. அது விபத்து இல்ல, தெரிஞ்சே நடந்தது. இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் தம்பி, இப்ப கூட இப்ப வந்து தசரா விழா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள், அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு தெய்வத்தை கூட போயிட்டு எப்படி கியூல நின்னு பாக்கணும், தரிசனம் செய்யணும்ன்றது ஒரு வழிமுறை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீ அப்படி இல்லையே, மாட்டு மந்த கூட்டம் போல நீ போய் அந்த ஆளை போய் முகத்தை அந்த ஆள் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியல தம்பி. அப்படி ஒரு ஆண் அழகெல்லாம் கிடையாது நடிகர் விஜய் எல்லாம். இந்த பொம்பளை பசங்க எல்லாம் போய் நின்று விஜய் வாழ்க, விஜய் நான் லவ் பண்றேன், என் கணவர் இருந்தாலும் நான் 26 வருஷமா நான் விஜய லவ் பண்றேன், ஆனா எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு எங்க ஹஸ்பண்டை விட எனக்கு நடிகர் விஜயன் தான் நான் விரும்புறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுதுங்க பாருங்க. இந்த மாதிரி தற்கூரிங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வந்து ஆண் அழகெல்லாம் கிடையாது நடிகர் விஜய் எல்லாம். ஒரு ஆண் அழகன் எதுல தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஆண் அழகனா தெரியுமா? ஹீரோவா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது களத்துல வந்து நின்னு போராடி காப்பாத்துறான் பாருங்க, அவன் தான் ரியல் ஹீரோ. விஜய் எல்லாம் ஜீரோ. அப்ப தப்பிச்சு போறவன் ஹீரோவா இருப்பான். நான் சொல்லுங்க தம்பி, உன்னால ஒருத்தவங்க படுகொலை செய்யப்பட்டு குழந்தை குட்டி எல்லாம் செத்து போறப்ப நின்னு காப்பாத்துறவன் ஹீரோவா, நீ தப்பிச்சு போறவன் ஹீரோவா? அப்ப நீ ஹீரோ கிடையாது, நீ வந்து ஒரு நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற, அப்ப நீ ஜீரோ தான். பாப்போம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த தண்டனையை தமிழ்நாடு மக்கள் பரிசீலிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்ல, கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க. ஏன்னு கேளுங்க, அது நாட்டு மக்களுடைய மனசுல இருந்த கேள்விகள். ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும், ஒவ்வொரு தாய்மார்கள் மத்தியிலும், நிறைய தமிழ்நாட்டுல நிறைய பேர் குழந்தைலாம் இல்லாம வரம் கேட்டு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வருஷங்கணக்குல எல்லாம் வேண்டி குழந்தை இல்லையேன்னு கேட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தம்பதிங்க எல்லாம் அந்த குழந்தைய பாக்குறப்ப அவங்க மனசெல்லாம் இது ஏற்படுது. சரிங்களா? அதனால கண்டிப்பா நான் வச்ச கோரிக்கை, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் என் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பா திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. காதலிக்கிறேன்னு சொன்னாலும்
அவங்க அந்த காதலை முறிச்சிருவாங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.